ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட். இது வந்து ஒரு ஹாப்பியான சண்டே சமையல் தான். நான்வெஜ்ஜும் வெஜ் ரெசிபீஸுமே ரெடி பண்ணியிருப்பேன். இதில் ஃபுல்லாக நான் மட்டன் ரெசிபி மட்டும்தான் கவர் பண்ணியிருப்பேன். அவ்வளோ சூப்பரான மட்டன் ரசம், மட்டன் சூப்பு, மட்டன் சுக்கா, மட்டன் துவரன்னு சொல்லிட்டு நம்ம தேங்காய் பூ மட்டும் ஆட் பண்ணி அவ்வளோ சூப்பராக செமையாக இருந்துச்சு. இந்த மட்டன் துவரை வந்து நம்ம கேரளா ஸ்டைல் ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக செமையாக இருக்குது. நீங்களும் அதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெஜ்ஜிலையும் நான்வெஜ்லேயும் 2 ரசம் வச்சாச்சு. சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு சண்டேவே. கம் டு ஸ்ரீ அண்ட் மாம் லைஃப். மட்டன் ரொம்ப பிடிக்கிறவங்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மட்டன் வந்து 350 கிராம் வாங்கினதில் காலையில் பாதி இதை நான் வந்து சுக்காவுக்கு யூஸ் பண்ணியாச்சு. ரிமைனிங் இருக்க மட்டனை நம்ம வேக வைக்க போகிறேன். சுக்காவோட ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் அவ்வளோ திக்கான கிரேவியாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி சுக்காவை நீங்கள் தோசைக்கு, இட்லிக்கு, சோறு கூட பெரட்டி சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக செம்மையாக திக்கான கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள், உப்பு, தண்ணி மட்டும் ஆட் பண்ணி நம்ம கறியை நல்லா வேக வச்சு எடுத்துட வேண்டியதான். இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலாம். தேங்காய் 4 வத்தல், நல்லா 2 ஸ்பூன் கிட்ட பெருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. அதுதான் செம்ம ஃப்ளேவராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா துருன்னு அரைக்கணும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க. மட்டன் வேக வச்சுட்டு இருக்க கேப்லேயே இப்போ காலிஃப்ளவர் ரெடி பண்ணிடணும். எங்கள் அத்தையும் மாமா ஊர்லேருந்து வந்திருந்தனால அவங்களுக்கு வெஜ் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அத்தையும் மாமாவும் நான்வெஜ்ஜே சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ நாங்கள் 3 பேர் மட்டும்தான் நான்வெஜ்ன்றனால அவங்களுக்கு காலிஃப்ளவர்லாம் ரெடி பண்ண போகிறேன். ஃப்ரை தான் பண்ண போகிறேன். உங்கள் எண்ணெய்க்குள்ளே போட்டு காலிஃப்ளவர் 65லாம் வேணாம், நார்மலாக வதக்கியே கொடுத்துரு போதும் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து நல்லா புழுவெல்லாம் இருக்கும் காலிஃப்ளவரில் ஏதாவது. அதனால ஃபஸ்ட்டு உப்பு போட்டு நல்லா ஹீட் பண்ண தண்ணியில் காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டெப் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஆஃப்டர் 5 மினிட்ஸில் காலிஃப்ளவர் சூப்பராக நல்லா வெந்துருச்சு. நல்லா அழுக்கெல்லாம் வேற போயிடும் நம்மளுக்கு. நல்லா சால்ட் வேற போட்டு வேக வச்சனால அந்த டைமிங்லேயே என்னோட மட்டனும் சூப்பராக வெந்துருச்சு. நல்லா 20 நிமிஷம் கிட்ட வேக வச்சிருந்தேன். ஒரு 6 விசில் 7 விசில் கிட்ட வேக வைங்க. இந்த மட்டன் ஸ்டாக், அதாவது வேக வச்ச தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து வச்சிருங்க. நல்லா கொஞ்சம் கொழுப்போடு வாங்கினோம்னா நல்லா இந்த மாதிரி ஆயில் கன்சிஸ்டன்சியாக சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. இந்த மட்டன் ஸ்டாக்கை தான் நம்ம மட்டன் ரசம் வைக்க யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக 2 பீஸோடு சேர்த்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. இந்த மட்டன் ஸ்டாக்கில் இன்னும் கொஞ்சம் சீரகத்தூளும் பெப்பரும் மட்டும் எடுத்து வச்சிட்டோம்னா சூப்பராக சூப் ரெடி ஆயிரும். அபோவ் 6 மந்த் இருக்க கிட்ஸுக்கு கூட நீங்கள் ஒரு இட்லியும் இந்த மாதிரி மட்டன் ஸ்டாக்கை மட்டும் எடுத்து கொடுத்தாலே அவ்வளோ ஹெல்த்தி. நான் என்னோட குட்டி பாப்பாக்கெலாம் நெஞ்செலும்பில் வாங்கி இந்த மாதிரி சூப் வச்சு தான் கொடுப்போம். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பாப்பாவுக்கு அப்படியெல்லாம் கொடுத்தோம்னா சளி எல்லாமே நல்லா குறையும். உங்கள் வீட்லேயும் கிட்ஸ் எல்லாம் இருந்தால் இந்த ஸ்டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நெஞ்செலும்பில் இந்த மாதிரி வேக வச்சு சூப் வச்சோம்னா அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதில் நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 4-5, சீரகத்தூள், பெப்பர் மட்டும் ஆட் பண்ணி வேக வச்சாலே போதும். அவ்வளோ சூப்பராக நம்மளோட ஸ்டாக் வந்து ரெடி ஆயிரும். அந்த மட்டனோட சூப் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். அதை தோசைக்கு இல்லை இட்லிக்கு வச்சு சாப்பிட்டாலே கிட்ஸுக்கு சூப்பராக இருக்கும். என்னோட பாப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ரொம்ப இதாக இருக்குன்னா நான் இப்போயுமே அந்த மாதிரி தான் கொடுப்பேன் பாப்பாவுக்கு. வந்து நம்ம மட்டன்லாம் ரெடி பண்ணும்போது மண்சட்டியில் ப்ரிப்பேர் பண்ணோம்னா அது ஒரு தனி ஃப்ளேவராக இருக்கும். மட்டன் தொரனுக்கு தேவையான ஃப்ளேவரிங்காக நான் பிரியாணி இலையும் ஸ்டார் அனேஸும் பிறகு ஏலக்காவும் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்ல உங்களுக்கு ஃப்ளேவரிங் எசன்ஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளோட கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். அது ஒரு செம ஃப்ளேவராக இருக்கும் இந்த உருளியை ஆட் பண்ணும்போது. சின்ன வெங்காயம் நான் ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் எடுத்து அதை நல்லா ஒரு நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து நம்மளுக்கு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி நல்லா வதங்கினாலே போதும். நம்ம மண் சட்டியில் சமைக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஹீட் ஆகும். ஆனால் ஹீட் ஏறிடுச்சுன்னா சூப்பராக ஃபாஸ்ட்டாக குக் ஆக ஆரம்பிச்சிரும். வெறும் மண் சட்டியை மட்டும் ஹீட் பண்ணும்போது அந்த ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி குக் பண்ணுங்கள். அது ஒரு தனி ஃப்ளேவரும் எசன்ஸும் நம்மளுக்கு கொடுக்கும். இந்த கிரேவிக்குனாலும் தனி ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்மளோட வெங்காயமும் நல்லா கடிப்படுற மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் கொஞ்சம் வதங்கிட்டே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் நம்ம காரத்துக்காக பச்சை மிளகா சும்மா 2 ஆட் பண்ணுறோம். பச்சை மிளகாவை நீங்கள் மட்டன்லலாம் ஆட் பண்ணிங்கன்னா அது இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரிங்காக இருக்கும் உங்களுக்கு. நான் இதில் 2 பச்சை மிளகா மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி 4 வத்தல் கிட்ட ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம இதில் கலருக்காக கூட காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுவோம். ஸோ நம்ம இதில் வந்து 2 பச்சை மிளகா, 4 வத்தல், காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் வேறு இதில் மொத்தமாக ஆட் பண்ண வேண்டியிருக்கு. நம்மளோட மட்டனை எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்குறக்காக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா பெரிய ஸ்பூனாக 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா நம்மளோட பச்சை ஸ்மெல் போகிற வரையும். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நல்லா அடிப்பிடிக்காமையும் பார்த்துக்கோங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி வெங்காயத்தோடு ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம இஞ்சியையும் பூண்டையும் தேங்காயெலாம் அரைக்கும் போது அரைச்சோம்னா அது ஒரு ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் உங்களுக்கு. மண் சட்டின்றனால கீழே அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஹீட் ஏறினாலே லைட்டாக கூட அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்கும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போனோடனே காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் நல்லா 2 ஸ்பூன் கிட்ட நம்ம ஆட் பண்ணிக்கோங்க.
காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ண உடனே கருகிடாமல் இருக்கக்கா ஃபாஸ்ட்டாக கிளறி விட்ருங்க. ஏன்னா இது வந்து கடாய் நல்லா கொதிக்கும். ஸோ நல்லா ஃபாஸ்ட்டாகவே கிளறி விட்ருங்க. நான் இதில் 2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பைசினஸ் வேணும்னாலும் கூட கொஞ்சம் காரமாக இருக்கக்கா சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம நல்லா வேக வச்ச மட்டனையும் ஆட் பண்ணிக்கோங்க. மட்டனோட ஸ்டாக்கை வந்து தனியாக ரசம் வைக்கிறக்காக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதில் கறி பீஸ் மட்டும்தான் நான் போடுறேன். வேக வைக்கும் போது மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சனால இதில் வந்து நான் மஞ்சத்தூள் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. நம்ம மட்டன்லேயுமே சால்ட் கன்சிஸ்டன்சியும் இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து நல்லா செக் பண்ணிகிட்டே ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடாமல் செக் பண்ணிகிட்டே ஆட் பண்ணிக்கோங்க சால்ட்டை மட்டும். மட்டன் ஆல்ரெடி வேக வச்ச மட்டன் தான் ஆட் பண்ணியிருக்கனால லைட்டாக கிளறி விட்டாலே போகட்டும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய், வத்தல், பெருஞ்சீரகம் அதை ஆட் பண்ணிடலாம். அதை ஆட் பண்ணணுன்னா ரொம்ப வேகணும்னு அதுவும் அவசியம் இல்லை. மேலாப்பில் தூவுறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. இதில் ஆட் பண்ணுற பெருஞ்சீரகத்தோட ஃப்ளேவர் தான் இன்னும் சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு வந்து இது மாதிரி பரட்டினோடனே நம்மளுக்கு சூப்பராக குக் ஆயிடுது நம்மளோட தேங்காவுமே. தேங்காவை நம்ம கடைசியில் ஆட் பண்ணால் போதும். நம்மளுக்கு தேங்காய் ரொம்ப வதங்கணும்னு அவசியமே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்மளுக்கு. இதை நம்ம சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சினஸ்ஸாக சூப்பராக இருக்குது. ஆனியனும் சரி தேங்காயும் இருக்கிறதுனால. இது நம்மளுக்கு கேரளா ஸ்டைல் ரெசிபின்றனால கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். அதுதான் நம்ம இந்த மாதிரி பெருஞ்சீரகம்லாம் ஆட் பண்ணுறனால நம்மளுக்கு மட்டன் கோலா உருண்டையில் இருக்கிற ஃப்ளேவர் கொடுக்குது நம்மளுக்கு இந்த இது வந்து. இப்போது கீழே அடிப்பிடிக்காமையும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி மல்லிச்செடி ஆட் பண்ணிக்கோங்க. மல்லிச்செடியும் நம்ம நல்லா தண்டோடு சேர்த்து ஆட் பண்ணுறது அதுவும் சூப்பராக ஃப்ளேவர் கொடுக்கும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் நான் கடைசியில் மல்லிச்செடி ஆட் பண்ணுறேன். அப்போயுமே நம்மளோட மண் சட்டி சூடாக இருக்கனால சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்மளோட மட்டன் திறனும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம காலிஃப்ளவரை வதக்கிடலாம். ஃபஸ்ட்டு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். மாமாவுக்கு வந்து ரொம்ப கிரேவியாக மசாலாவாலாம் இருந்தால் பிடிக்காது. ஜஸ்ட் காய் மட்டும் சாப்பிடணுன்றக்காக தான் சாப்பிடுவாங்க. சால்ட்டும் மிளகா பொடியை மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டு நம்மளோட காலிஃப்ளவரை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுற வேண்டியதான். நெக்ஸ்ட் இதில் வந்து நான் வந்து சீரகத்தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஃப்ளேவரிங் கொடுக்குன்றக்காக. நம்ம இதில் சீரகத்தூள் ஆட் பண்ணுறது சூப்பராக நல்லா ஃப்ளேவரிங்காக இருக்கும் நம்மளுக்கு வந்து. இதிலே நம்ம வந்து தேங்காய் பாலும் லைட்டாக ஆட் பண்ணோம்னா அது ஒரு டேஸ்ட் இருக்கும். நான் வந்து ரொம்ப கிரேவியெல்லாம் எதுவும் வேண்டான்றனால தண்ணி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் 1/2 கப் கிட்ட. இந்த மாதிரி நம்ம காலிஃப்ளவரை வதக்கணும்னா ரொம்ப காரமாகவும் இருக்காது. சீரகத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப கம்மியான மிளகா பொடி தான் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி சிம்பிளாக ரெசிபி செய்யும்போது கிட்ஸுக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம இது ஈஸியாக லஞ்ச் பாக்ஸ் கூட பேக் பண்ணி வச்சிடலாம். தயிர் சாதத்துக்கெல்லாம் சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தண்ணியும் நல்லா வற்றினோடனே நம்மளோட காலிஃப்ளவர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொஞ்சோண்டு தேங்காய் பால் மட்டும் ஆட் பண்ணி செஞ்சோம்னா சப்பாத்திக்கு சைடிஷாக கூட சாப்பிட்லாம். கிட்ஸுக்கு வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். எப்பயும் போல் ஃபைனலாக அவுட்புட் எடுக்க மறந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சட்டியில் மாற்றின பிறகு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம மட்டன் ரசம் ரெடி பண்ணிட வேண்டியதான். மட்டன் ரசத்தையும் இன்றைக்கி வந்து நான் மண் சட்டியிலே தான் வைக்க போகிறேன். அது செம்ம ஃப்ளேவராக இருக்குது. அந்த ஃப்ளேவரே எனக்கு ரொம்ப பிடிச்சனால உணர்க்கை ரசமும் அதே இதில் தான் வைக்க போகிறேன். நான் வந்து சீரகத்தூளும் பெப்பர் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறேன். உங்ககிட்ட ரச பவுடர் மாதிரி இருந்துச்சுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் மெயினானது வந்து தக்காளி கொஞ்சம் நல்லா மடங்கி வதங்குச்சுன்னா அது நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது நம்மளோட ரசம் வந்து. இதில் நம்ம புளி எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. புளி ஊற வைக்கிற அந்த மாதிரி எந்த வேலையுமே இல்லை. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரெடி பண்ணிடலாம். இந்த ரசத்துக்கு ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையுமே நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. நம்ம ரசத்துக்கு ஆட் பண்ணுறதுக்கு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலையும் வத்தலும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஒரே ஒரு தக்காளியை நல்லா ஆயிலில் வதக்கிட வேண்டியதான். இந்த ரசம் ரெடி பண்ணும்போது சால்ட் வேணும்னா பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம குக் பண்ணும்போதே சால்ட்டு வேக வச்சுருக்கு ஆட் பண்ணியிருப்போம். ரசம் வந்து அவ்வளோ சூப்பராக ஃப்ளேவரிங்காக இருந்துச்சு. சாப்பிடும்போது அப்படியே சூப் மாதிரியே இருக்கும். உள்ளே இறங்கும்போது அந்த ரசத்தோட புளிப்பு ஃப்ளேவர்லாம் இறங்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் நான் சீரகத்தூள் மட்டும் நல்லா 1.5 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளியோடு அதை நல்லா வதக்குங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் எசன்ஸ் எல்லாம் சூப்பராக இறங்கும். நம்ம தலப்பாக்கட்டு பிரியாணியில் இதே மாதிரி நாட்டுக்கோழி ரசம் வச்சுருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதில் அவங்க அவ்வளோ பெப்பர் தட்டியிருப்பாங்க. அவ்வளோ காட்டமாக சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இந்த ரசத்தில் நம்மளுக்கும் கிடைக்கும். இதில் தக்காளி வதங்குறதுக்காக மட்டும் கொஞ்சோண்டு நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே இது தான் நம்ம நாட்டுக்கோழியையோ இல்லை நார்மல் கோழிக்கறியோ வேக வச்சு அந்த எசன்ஸை ஊற்றினாலும் அந்த சூப்பை ஊற்றினாலுமே நம்மளுக்கு இவ்வளோ ஃப்ளேவரிங்காக சூப்பராக நம்மளுக்கு ரசம் கிடைக்கும். இது மாதிரி நம்ம நிறையா ஹோட்டலில் சாப்பிட்ருப்போம். இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து நம்மளோட இந்த ஸ்டாக் மட்டும்தான் டிஃபர் ஆகும். வேறு எதுவுமே டிஃபர் ஆகாது. இதில் கொஞ்சோண்டு நான் பீசஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். 4-5 பீஸ் போட்டிருக்கேன்.
நம்மளோட தக்காளி கொஞ்சம் நல்லா வெந்தோனே நம்மளோட எசன்ஸ் சூப்பை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சால்ட்டையும் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இதில் நான் சீரகத்தூள் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கடைசியில் ஃபைனல் ஸ்டேஜில் தான் நான் வந்து இது எப்பயுமே ரசத்தில் பெப்பர் ஆட் பண்ணுவேன். பெப்பரை வந்து கடைசியில் ஆட் பண்ணும்போது அது இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குன்றனால கடைசியில் தான் நான் பெப்பர் ஆட் பண்ணுவேன். இதில் நம்மளுக்கு சால்ட் தேவையாக இருந்தால் மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் மெயினாக ஆட் பண்ணுங்கள். அது வந்து சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். பெருங்காயத்தூள் நல்லா 1 ஸ்பூன் கிட்ட சூப்பராக ஆட் பண்ணோன்னே செம்ம ஃப்ளேவர் ஆயிடுச்சு. மட்டன் சூப் மாதிரியும் இருக்குது. நம்ம தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால அவ்வளோ சூப்பராக ரசமும் இருக்குது. நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்க டைம்லேயே நான் நல்லா 2 வெள்ளைப்பூடை தட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தோல் உரித்து நல்லா 2 வெள்ளைப்பூடை தட்டி எடுத்து வைங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து இறங்கும் நம்மளுக்கு கடைசியில் ஆட் பண்ணும்போது. நம்ம நார்மலாக வெள்ளைப்பூடை ஆட் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் இருக்காது. தட்டி ஆட் பண்ணோம்னா அது சூப்பரான ஃப்ளேவராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம மல்லிச்செடியை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரசம் நல்லா கொதிச்சோடனே நான் ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியுமே மண் சட்டியில் இருக்கனால லைட்டாக பபுள்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஃபைனல் ஸ்டேஜாக பெப்பர் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். பெப்பர் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்றாப்புல ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் கிட்ட நல்லா ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோ சூப்பராக செம்மையாக மாறிடுச்சு நம்மளோட ரசம் வந்து. இதில் புளி எதுவுமே ஆட் பண்ணலைனாலும் நம்ம ஆட் பண்ண ஒரே ஒரு தக்காளியோட டேஸ்ட்டே அவ்வளோ சூப்பராக கறியோட செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வெஜிடேரியன்ஸ்க்காக நார்மல் ரசமும் ரெடி பண்ணிட வேண்டியதான். காலையிலே அத்தை மாமாக்காக சாம்பார்லாம் ரெடி பண்ணியாச்சு. நார்மலாக பாசிப்பருப்பு சாம்பார் நல்லா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தண்ணியான கன்சிஸ்டன்சியில் வச்சாச்சு. பாசிப்பருப்பில் வைக்கும்போது காலையில் நல்லா தண்ணியாக வச்சாதான் மத்தியானம் வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் கன்வெர்ட் ஆகிடும். அவங்க எல்லாம் சாம்பார் வச்சு பூரி சாப்பிட்டாங்க. நாங்கள் சுக்கா வச்சு பூரி சாப்பிட்டாச்சு. ஸோ மத்தியானம் அவங்களுக்காக சைடிஷ்க்கு ரசமும் ஒன்று தயிர் வச்சுருந்தோம்னா சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ஸோ வெஜிடேரியன்ஸ்க்காக தனியாக வந்து ரசம் ரெடி பண்ணியாச்சு. அவங்களுக்கு ஒரு தக்காளி, அவங்களுக்கு புளியெல்லாம் கசக்கி வச்சுருந்தேன். அந்த புளியையும் சேர்த்து ஆட் பண்ணியாச்சு. எப்பயுமே சாப்பிட்ற இந்த ரசத்தை விட நம்மளோட மட்டன் ரசம் தான் அவ்வளோ சூப்பராக சூப்பராக இருந்துச்சு. செமையாகவும் இருக்குது. அவங்களுக்கும் சீரகத்தூள் நல்லா பெப்பர்லாம் போட்டு அவங்களுக்கும் சூப்பராக காரசாரமாக செமையாக ரெடி பண்ணி வச்சாச்சு. சைட்லேயே ரைஸும் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸுக்காக பைனாப்பிள் சூப்பராக மார்க்கெட்டில் போய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். வெஜிடேரியன் ரசத்தில் கொஞ்சம் புளிப்பு கூட. ஸோ அவங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் புளிப்பு கூட தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். மல்லிச்செடியெல்லாம் ஆட் பண்ணி அவங்களோட ரசமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சண்டேக்கு 2 வெரைட்டிஸ்லேயும் சமைச்சாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மட்டன் ரசம் தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு நார்மலாகவே ரசம்னா ரொம்ப பிடிக்கும். அதுலேயே எங்கள் ஆச்சி வைக்கிற ரசம் தான் எப்பயுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம வைக்கிற மட்டன் ரசம் ரொம்ப சூப்பராக இருக்கே. எனக்கு நார்மலாக வச்ச ரசத்தை விட என்னோட மட்டன் ரசம் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அத்தை மாமாக்காக இப்போ வந்து நல்லா கொஞ்சம் திக்காயிரும் நம்ம பாசிப்பருப்பு சாம்பார் வந்து. வெஜிடேரியன் ரசமும் காயும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போவுமே பிரியாணி வந்து நெக்ஸ்ட் டே வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ நான் குக் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவும் குக் பண்ணி வச்சுருந்தேன். பிரியாணி வேறு இன்னைக்கு வெஜிடபிள் தானா. ஸோ எங்கள் அத்தைக்கும் பிரியாணி ஃபேவரட்னால அவங்களுக்கு பிரியாணியெல்லாம் வச்சாச்சு. நான் ரசமும் மட்டன் ஸ்பெஷலாக ஃபுல்லாக வச்சு சாப்பிட்டாச்சு. ஃபைனல் எண்டிங்காக பைனாப்பிள் எல்லாருக்கும் சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ ஹாப்பியாக சூப்பராக எம்மியாக எங்களுக்கு இந்த சண்டே போச்சு. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா பாய்.